Hello students, இன்னைக்கு நம்ம Bio 360 தமிழ்ல நான் சொல்ல போற இன்ஃபர்மேஷன் யாருக்கு அப்படினா இப்போ 100% ஸ்டூடண்ட்ஸ் வந்து நீட் எழுதுறாங்க அப்படினா அதுல 60% ஸ்டூடண்ட்ஸ்க்காக மட்டும் தான் சொல்ல போறேன். சரி அந்த 60% ஸ்டூடண்ட்ஸ் என்ன மாதிரி இருப்பாங்க அப்படினா கிராஷ் கோர்ஸ்ல தான் நான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்றவங்களா இருப்பாங்க. அதாவது from 0 level அப்படிங்கறதா இருப்பாங்க. இல்ல அப்படினா 12th நல்லா படிச்சிருக்கேன் எனக்கு 11th வந்து இந்த கிராஷ் கோர்ஸ்ல தான் படிக்க போறேன் அப்படிங்கற ஸ்டூடண்ட்ஸா இருப்பாங்க. இல்ல சில பேர் வந்து நான் ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படினா ஓரளவு தான் படிச்சிருக்கேன் அப்படிங்கற ஸ்டூடண்ட்ஸா கூட இருக்கலாம். சரி இப்போ இவங்க சிச்சுவேஷன் என்னவா இருக்கும் அப்படினு பார்த்தா இப்போ வந்து 45 days கிராஷ் கோர்ஸ் இல்ல 40 days கிராஷ் கோர்ஸ் இருந்துச்சு அப்படினா கிட்டத்தட்ட 30 daysக்கு வந்து அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படினா டெய்லி சாப்டர் வைஸ் டெஸ்ட் தான் எழுதிருப்பாங்க. ஏனா இன்ஸ்டிடியூட்டா இருக்கட்டும் இல்ல செல்ஃப் ஸ்டடியா இருக்கட்டும் வீடியோ பார்த்தோ இல்ல இன்ஸ்டிடியூட்ல படிச்சோ அவங்களால வந்து கொஞ்சம் சாப்டர்ஸ் மட்டும் தான் வந்து டெய்லி வந்து படிச்சு எழுதிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து வந்து என்ன ஆகும் அப்படினா லாஸ்ட் ஒரு 10 to 15 daysல என்ன பண்ணுவாங்க அப்படினா பொதுவா எல்லா இன்ஸ்டிடியூட்டா இருந்தாலும் சரி இல்ல செல்ஃப் ஸ்டடியா இருந்தாலும் சரி மார்க் டெஸ்ட் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படினா ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. நினைச்சு பாருங்க டெய்லி வந்து சாப்டர் வைஸ் டெஸ்ட் எழுதுனவங்க அதிலே ஏற்கனவே வந்து ஓரளவு தான் படிச்சிருப்பாங்க. இப்போ சடனா என்ன பண்றாங்க அப்படினா மார்க் டெஸ்ட் அதாவது ஃபுல் சாப்டர்ஸ் எல்லாமே ஹோல் சிலபஸே வந்து எழுதணும். அதே மாதிரி மார்க் டெஸ்ட்க்கு வந்து பாத்தீங்க அப்படினா லீவ் எல்லாம் விட மாட்டாங்க. சரிங்களா? டெய்லி டெஸ்ட் எழுதிக்கிட்டே தான் இருக்கணும். சரிங்களா? நினைச்சு பாருங்க ஃபுல் சிலபஸையுமே ஒரு நாளுக்குள்ள படிக்க முடியுமா? அது சாத்தியமா அப்படினு பாருங்க. சோ இப்போ இந்த ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க அப்படினா அந்த ஒரு நாள் தான இருக்கு அப்படினு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க எல்லா சாப்டர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா கிளான்ஸ் தான் விடுவாங்க. தரோவா படிச்சிருக்க மாட்டாங்க. கிளான்ஸ் விட்டுட்டு போய் எக்ஸாம் எழுதிருப்பாங்க. அப்படி எக்ஸாம் எழுதி மார்க் ஸ்கோர் பாத்தீங்க அப்படினா 200 தான் இருக்கும். சரி அடுத்த நாளாவது இவங்க தன்னோட இதை ஏதாவது மாத்திக்கறாங்களான்னு கேட்டா இல்ல. ஃபுல் எல்லா மார்க் டெஸ்ட்டுக்குமே வந்து பாத்தீங்க அப்படினா சும்மா கிளான்ஸ் மட்டும் தான் விட்டுட்டு போயிருப்பாங்க. சரிங்களா? ஏனா எல்லா சாப்டரையும் கவர் பண்ணிடணும் எல்லா சாப்டரையும் கவர் பண்ணணும் அவங்களோட மைண்ட் செட் வந்து இப்படி தான் இருக்கும். சோ இப்படியே போகும்போது கடைசியில பாத்தீங்கன்னா ஒரே மார்க் அதாவது 200 250 இல்ல 300 இந்த ரேஞ்சில மட்டும் தான் வந்து இருக்கும். சரிங்களா? சோ இத மாத்துறதுக்கான டிப்ஸ் தான் வந்து நான் வந்து சொல்ல போறேன். இப்போ டிப் நம்பர் 1 அதாவது மார்க் டெஸ்ட்க்கு எப்படி படிக்க போறோம் அப்படிங்கிறது. சோ உங்க இன்ஸ்டிடியூட்ல இருக்கட்டும் இல்ல நீங்களா கூட இருக்கட்டும் மேக்ஸिमम வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு 10 வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு டைம் வந்து லிமிட்டடா தான் இருக்கு. சோ ஒரு 10 மார்க் டெஸ்ட் இல்ல அப்படினா ரொம்ப மினிமமா இருந்துச்சுனா ஒரு 7 மார்க் டெஸ்ட் வந்து maximum possible. சரிங்களா? இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் 5 மார்க் டெஸ்ட் வந்து நீங்க எடுத்துக்கணும். சரிங்களா? சோ அதுல ஃபர்ஸ்ட் மார்க் டெஸ்ட்க்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படினா போர்ஷனை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி படிக்க போறீங்க. அதாவது இப்போ பயாலஜின்னு எடுத்துக்கோங்க. அதுல வந்து 5 சாப்டர்ஸ் மினிமம் 5 சாப்டர்ஸ் இல்ல மேக்ஸिमम 7 சாப்டர்ஸ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டே மார்க் டெஸ்ட்க்கு இந்த மாதிரி 7 சாப்டர்ஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அதர் சப்ஜெக்ட்லயுமே வந்து few சாப்டர்ஸை வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ இத நீங்க ரொம்ப தரோவா நூக் அண்ட் கார்னர் வந்து ரொம்ப தரோவா படிக்கணும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் டே போய் நீங்க என்ன பண்றீங்க டெஸ்ட் எழுதுறீங்க. டெஸ்ட் எழுதும்போது நீங்க படிச்ச சாப்டர்ஸ்ல இருந்து क्वेश्चन வந்திருக்கும். நீங்க வந்து அரைகுறையா இருக்கிற சாப்டர்ஸ் அதில இருந்து क्वेश्चन வந்திருக்கும். சோ எல்லாத்தையுமே அட்டெண்ட் பண்ணுங்க. சோ அன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு மார்க் வரும்போது எப்படி இருக்கும்னா கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும். சரிங்களா? ஆனா நீங்க வந்து டோட்டல் மார்க்க பார்க்காதீங்க. நீங்க என்ன அதுல பார்க்கணும் அப்படினா அதாவது நீங்க படிச்சிட்டு போன சிலபஸ்ல இருந்து நீங்க எல்லா क्वेश्चंसமே கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத மட்டும் தான் நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும் நோட் பண்ணிருக்கணும். இன் கேஸ் அதுல ஏதாவது நீங்க மிஸ்டேக் விட்டுருந்தீங்க அப்படினா அந்த கான்செப்ட்ட வந்து நீங்க நெக்ஸ்ட் டெஸ்ட்க்கு வந்து படிக்கணும். சோ இப்போ நெக்ஸ்ட் டெஸ்ட்க்கு என்ன படிக்க போறோம் இந்த நம்ம மிஸ்டேக் விட்ட அந்த கான்செப்ட்டும் அது இல்லாம எக்ஸ்ட்ராவா வந்து இன்னும் பயாலஜில வந்து ஒரு 5 or 7 சாப்டர்ஸ் அதே மாதிரி அதர் சப்ஜெக்ட்ல few சாப்டர்ஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? எடுத்து படிங்க. இப்படி நீங்க படிக்கும்போது உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். இந்த டெஸ்ட் எல்லாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு சில பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். நீங்க வந்து ஒரு டார்கெட் வச்சு தான் படிக்கிறீங்க. சோ அதனால அந்த டார்கெட்டுக்கு அந்த ஒரு நாள் டைம் அப்படிங்கிறது வந்து போதுமானதா வந்து இருக்கும். அதே மாதிரி பிராக்டீஸ் பண்றதுக்கும் அந்த ஒரு நாள் டைம்ங்கிறது வந்து போதுமானதா இருக்கும். அது இல்லாம உங்களோட மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும். எப்படி இம்ப்ரூவ் ஆகும் அப்படினா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்க்கு வந்து நீங்க ஒரு லிமிட்டடான போர்ஷன் படிச்சிட்டு போறீங்க. அதுல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா நீங்க நல்லா தரோவா படிச்சிருப்பீங்க. சோ அதுல வந்து உங்களுக்கு மார்க்ஸ் வந்து நல்லா தான் இருக்கும். அடுத்து நீங்க என்ன பண்றீங்க இன்னும் கொஞ்சம் போர்ஷனை சேர்த்து படிக்கிறீங்க. சரிங்களா? அப்படி இருக்கும்போது நீங்க படிச்சதை விட இன்னும் கொஞ்சம் சேர்த்து படிக்கும்போது நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா क्वेश्चंस அட்டெண்ட் பண்ணுவீங்க. நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து கம்மியாகும். சோ உங்களோட மார்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்ன ஆயிட்டே இருக்கும் அப்படினா இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கும். இன்னொன்னு நீங்க பயப்பட மாட்டீங்க. ஸ்ட்ரெஸ் இருக்காது. அதாவது ஏன் பயப்படுறோம் அப்படினா மார்க் டெஸ்ட்ல நான் ஸ்டூடண்ட்ஸை பார்த்திருக்கேன். என்ன சொல்லுவாங்க அப்படினா ஐயோ இது படிக்கல அது படிக்கல டைம் இல்ல இப்படியே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் விடுங்க. ஏன்னா நீங்க டார்கெட் வச்சு தான் படிக்கிறீங்க. சோ ஒரு லிமிட்டடான போர்ஷனை நான் முடிச்சிட்டேன்
நான் அது பேஸ்டாக வர கொஷின் எல்லாத்தையும் நான் அட்டன் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஸோ நீங்கள் டார்கெட் முடிச்சனால உங்களையே அறியாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பயமோ இல்லை ஸ்ட்ரெஸ்ஸோ வந்து இருக்காது. இதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்து கூடும். சரிங்களா? பரவாயில்லையே, நம்ம படிச்சிருக்கோம், அதுலேருந்து நம்மளால் அட்டன் பண்ண முடியுதே, நம்ம நல்ல மார்க் வந்து வாங்குறோமே அப்படிங்கிறது உங்களுக்கே வந்து தோணும். சரிங்களா? ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, படிக்காமல், அதாவது ரொம்ப வந்து அரைகுறையாக படித்து நம்ம எழுதணும் அப்படின்னா அது எத்தனை டெஸ்ட் எழுதினாலும் அது வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பிரயோஜனமாகவும் இருக்காது. டிப் நம்பர் 2, அதாவது எந்த மாதிரி கொஷின் பேப்பர் வந்து நம்ம வந்து மார்க் டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு கொஷின் இவ்வளோ ஈஸி இருக்கணும், இவ்வளோ மாடரேட் இருக்கணும், இவ்வளோ வந்து டஃப்பான கொஷின்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது. இல்லை ரொம்ப டஃப்பான கொஷின்ஸோ இல்லை ரொம்ப ஈஸியான கொஷின்ஸோ இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கொஷின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்சிஆர்டி பேஸ்டாக மட்டும்தான் இருக்கணும். சரிங்களா? அந்த கொஷின் பேப்பர் இப்போது நீங்கள் இன்ஸ்டியூட் கொஷின்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலான இன்ஸ்டியூட் கொஷின்ஸில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போர்ஷன்லேருந்து வந்து கேட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னா ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் எழுதுங்க. அப்போ வரும்போது மார்க்ஸ் வந்து உங்களுக்கு அது தெரியவே இல்லை. ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து மார்க் வந்து வராது. மேபி வந்து நீங்கள் அட்டன் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை அப்படின்னா நெகட்டிவாக வரலாம். சரிங்களா? ஸோ அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் எதை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா என்சிஆர்டி பேஸ்டாக வர கொஷின்ஸில் இருந்து நீங்கள் எல்லாமே கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து நீங்கள் பார்க்கணும். சரி, இதுவும் இல்லை, நான் வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிராஷ் கோர்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி என்ன படிக்கிறவங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ்க்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து சம்டைம்ஸ் அந்த அளவுக்கு நான் பார்க்கல, அரைகுறையாக தான் பார்த்துருக்கேன், எனக்கு அவ்வளோதான் டைம் இருக்குது அப்படின்னாங்கன்னா அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினை நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இயர் வைஸாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதையே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மார்க் டெஸ்ட்டாக எழுதுங்க. மார்க் டெஸ்ட் எழுதிட்டு அப்புறம் வந்து நீங்கள் அதை அனலைஸ் பண்ணணும். உங்களால் வந்து எந்தெந்த கொஷின் தப்பு, எந்தெந்த இடத்து கான்செப்ட்லாம் நம்ம வந்து சரியாக படிக்கலை அப்படிங்கிறத அதை பார்த்துக்கோங்க. இதுலேருந்து என்ன உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்த்த மாதிரி இருக்கும், அதுக்கு வந்து டெஸ்ட் எழுதின மாதிரி டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு கொஷின் பேப்பர் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். டிப் நம்பர் 3, எத்தனை மார்க் டெஸ்ட் வந்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஷார்ட் டைமில் வந்து இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 10 தான் வந்து வைப்பாங்க. மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 7 தான், அவ்வளோதான் டைமே இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து 7 உங்களுக்கு 7 தான் டைம் இருந்துச்சுன்னா 7 எழுதுங்க. இல்லை 10 டைம் இருந்துச்சுன்னா 10 எழுதுங்க. இல்லை நான் வந்து லாஸ்ட் ஃபியூ டேஸில் வந்து 2 டெஸ்ட்டு எழுத போகிறேன் அப்படின்னா அப்படி கூட நீங்கள் வந்து எழுதிக்கலாம். சரிங்களா? இன்னொரு விஷயம் மார்க் பேஸ்டாக, அதாவது 600க்கு மேலே நான் மார்க் வாங்குறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 2 டெஸ்ட் கூட நீங்கள் எழுதலாம். சரிங்களா? டெஸ்ட் எழுதி அனலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அது இல்லாமல் நான் வந்து கொஞ்சம் 500க்கும் கீழே தான் நான் மார்க் வாங்கிட்டுருக்கேன் அப்படின்னா ஒரு டெஸ்ட் எழுதுங்க போதும். அதுக்கப்புறம் எந்த கான்செப்டில் நீங்கள் வந்து சரியாக இல்லையோ அந்த கான்செப்ட் பேஸ்டாக இருக்கிற நிறையா கொஷின்ஸை வந்து திரும்ப வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு டெஸ்ட்டு ப்ளஸ் அந்த கான்செப்ட் பேஸ்டு கொஷின்ஸ், இதுவே வந்து உங்களுக்கு மோர் தென் எனஃப் தான். டிப் நம்பர் 4, அதாவது எந்த டைமில் நம்ம டெஸ்ட் எழுதலாம் அப்படின்னா அஸ் யூஷுவல், அதாவது நம்ம நீட்டுக்கு எந்த டைமில் எழுதுகிறோமோ அதே மாதிரி 2 PM to 5:20 PM வந்து எழுதலாம். OMR ஷீட் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இதில் வந்து நீங்கள் தவிர்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நேப், அதாவது கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திருப்பாங்க சில பேர் வந்து காலையில் டெஸ்ட் எழுதிட்டு மதியானம் தூங்கும். அந்த மாதிரி தூங்கி பழகாதீங்க. ஏன்னா எக்ஸாம் டயத்தில் நம்மளுக்கு வந்து தூக்கம் வந்துடும். அதே மாதிரி டெஸ்ட்டு எழுதிட்டு இருக்கும்போது நம்ம வந்து ரெஸ்ட் ரூம் போகிறது. சரிங்களா? இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணுவாங்க. இன்ஸ்டியூட்லலாம் நான் பார்த்துருக்கேன், அதிகமாக பண்ணுவாங்க. செய்யாத அப்படின்னாலும் அதை தான் செய்வாங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு நீட் எக்ஸாமில் வந்து அந்த மாதிரி அலோட் வந்து உங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி என்னென்னா 3 hours டெஸ்ட் தானே, கொஞ்சம் எழுதிட்டு நம்ம கேப் விட்டுட்டு திரும்ப எழுதலாம் அப்படின்வாங்க. அந்த மாதிரி எழுதாதீங்க. கண்டினியூஸாக வந்து நீங்கள் உட்காந்து எழுதணும். சரிங்களா? அதே மாதிரி எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணியோட அளவை வந்து கொஞ்சம் அளவாக குடிச்சு பழகுங்க. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு நீட் எக்ஸாமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக எழுதிட்டுருப்பீங்க, ஹார்மோன்ஸ் வேறு உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்ருக்கும். அதே மாதிரி எக்ஸாமுக்கு முன்னாடி நிறைய தண்ணி குடிச்சிட்டு போனீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதுகிற டைமில் வந்து யூரினேஷன் வந்து கொஞ்சம் அரிஞ்சு மாதிரி இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஃபுட்டு நல்லா வயிறு முட்டை நம்ம சாப்பிட்டுட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தூக்கம் தான் வரும். இதை வந்து நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதும்போது இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த அன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பயோ 360 தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.